morning, children. Let us see our first unit, measurement. Before that lesson teaching, we are going to see what is physics. Study of nature and natural phenomena based on experimental observations. Scientific theories confirmed through experiments. Theories used physical quantities for measurements. Measurement base for experiments and study. நம்மை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணுறது தான் ஃபிசிக்ஸ். தட் இஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ஃபினோமினா. இப்போ சயின்டிஃபிக் தியரிஸ் இருக்குது, அதை மட்டுமே ஃபிசிக்ஸ் பிலீவ் பண்ணுறது இல்லை. வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நாம் கொடுத்துருக்க சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாமே கரெக்ட். எல்லாவற்றையும் எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளேஸோட வெதர் ஆர் ஹீட்டை பற்றி டிட்டர்மைன் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது எந்த அளவு டெம்பரேச்சர் வேரி ஆகுது, அப்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணி இருப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் டே டு டே லைஃப். இப்போது டு கோ டு பை அ கிளாத் என்ன பண்ணுவோம், நம்ம கடைக்காரங்கிட்ட போய் ஒரு 5 மீட்டர் கொடுங்க, 2 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி தான் நம்ம கேட்போம். அதே போல் மில்கோ ஆயிலோ வாங்கும்போது 1 லிட்டர் கொடுங்க, 2 லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட்டை, அதாவது அந்த குவான்டிட்டியை சொல்லி தான் நாம் கேட்போம். இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்துக்குமே பேஸ் ஸ்டடியாக இருக்கிறது எது அப்படின்னா மெஷர்மெண்ட் தான். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் வெரி விட்டல் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப். மெஷர்மெண்ட் இல்லாமல் வி கான்ட் எனி அதர் கேல்குலேஷன் அண்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இப்போ வாட் இஸ் மென் பை மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி வித் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அன்னோன் மீன்ஸ் வாட், அதாவது தெரியாததை தெரிஞ்சதோட கம்பேர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட். இப்போ வாட் ஆர் need for 3 things for a perfect measurement. They are an instrument and standard quantity and an acceptable unit. இந்த 3 things இருந்தால் தான் மெஷர்மெண்ட்டை வந்து நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ let us see given activity. உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, எரேசருடைய லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக. இப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த எரேசர் அப்படின்னா, எரேசரோட லென்த்து 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த எரேசரை லென்த்தை யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்கேல், அதாவது ரூலர். நெக்ஸ்ட்டு 5 சென்டிமீட்டர். 5 இஸ் த மேக்னிடியூட். மேக்னிடியூட் அப்படின்னா எண் மதிப்பு, சென்டிமீட்டர் அப்படிங்கிறது யூனிட். உங்களுக்கு இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கோட லென்த்தை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது லென்த் வந்து பர்சனுக்கு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். ஒருத்தருக்கு 4 சென்டிமீட்டர் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கலாம். ஒவ்வொரு ஆன்சர் வந்து டிஃபர் ஆகும், அதாவது எரர் கிடைக்கும். ஸோ திஸ் ஹெல்ப் அஸ் டு get a better understanding of measurements. System of units. மெஷர்மெண்ட்டுக்காக வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு தே ஹவ் யூஸ்டு. நம்மோட தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கையில் முளத்தில் அளந்தாங்க, பாதத்தில் அளந்தாங்க அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி காமன்லி வேர்ல்டு வைஸ் யூஸ்டு சம் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ், எம்கேஎஸ் அண்டு சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் பேஸ்ன்னு பார்த்தா லென்த், மாஸ், டைம் அப்படிங்கிற 3 குவான்டிட்டிஸ் இருக்கும். ஹவு டு மெஷர் திஸ் 3 குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ்டு இன் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். லெட் us see now. FPS system of units. FPS is not an metric system. It is a British system of units. Foot for length, pound for mass and second for time. லென்த்தை ஃபூட்டால் மெஷர் பண்ணுறாங்க, மாஸ்க்கு பவுண்டுனும் டைமுக்கு செகண்டால் மெஷர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சிஜிஎஸ் சிஸ்டம், சென்டிமீட்டர் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ் அண்டு செகண்ட் ஃபார் டைம். MKS system, meter for length, kilogram for mass and second for time. CGS and MKS units are metric system of units. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டை யூஸ் பண்ணால் என்னவாகும்? அட்லாஸ்ட் தேர் வில் பி எ கன்ஃபியூஸ்டு. ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது யூனிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை கொண்டு வரணும், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் பாரிஸ் அட் ஃப்ரான்ஸில் 1960 நடந்துச்சு. வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்காகவே ஸ்பெஷலாக அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் தான் நமக்குன்னு ஒரு
ஒரு காமன் சிஸ்டம் கொண்டு வரணும். லென்த் மாஸ் டைம் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் குவான்டிட்டியை கொண்டு வரணும், ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் கொண்டு வரணும், டிசைட் பண்ணி கொண்டு வந்த அந்த சிஸ்டம் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னாலும் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னாலும் சேம் தான். நெக்ஸ்ட்டு அப்ரிவேட்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் நேம் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். எஸ்ஐ சிஸ்டத்துக்கு அப்ரிவேஷன் ஃப்ரெஞ்சில் என்னன்னு பார்த்தா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எந்தெந்த குவான்டிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டிக்கு தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ வாட் ஆர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஸ் பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் டிஃபைன்ட் எ ஸ்டாண்டர்ட் யூனிட் டு மெஷர் ஈச் ஒன். Physical quantities are classified into two types. One is fixed quantities and another one is derived quantities. Physical quantities are classified into two types. One is fixed quantities and another one is derived quantities. Fixed quantities also called fundamental quantities. Fixed quantity தான் fundamental quantity அப்படின்னு சொல்கிறோம். இப்போ how many fundamental quantities are there அப்படின்னா 7 fundamental quantities. How many derived quantities? 22 derived quantities. How many fundamental quantities? 7. How many derived quantities? 22. What are fundamental quantities? Quantities which do not depend on other physical quantities. Example, length, mass, time, etc. Next, what are derived quantities? In terms of fundamental quantities, derived quantities எப்பயுமே fundamental quantities தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் fundamental quantities எந்த ஒரு physical quantitiesமே டிபெண்ட் பண்ணாது. Example for derived quantities: area, density, volume. SI base units. Physical quantity 7 physical quantity அப்படின்னா 7 யூனிட் இருக்கும், 7 சிம்பிள். அதே போல் 22 derived quantities அப்படின்னா 22 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 22 சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டினாலும் பேஸ் குவான்டிட்டினாலும் சேம் தான். ஏன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டூவாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி, டெரிவ்டு குவான்டிட்டின்னு. இந்த ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி தான் பேஸ் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் லென்த். லென்த்தோட யூனிட் மீட்டர், சிம்பிள் எம். Mass unit kilogram, symbol kg. Time unit second, symbol s. Temperature unit Kelvin, symbol k. Electric current unit ampere, symbol A. Amount of substance unit mole, symbol MOL. Luminous intensity unit candela, symbol CD. இப்போ how many quantities? Fundamental quantities 7 quantities பார்த்தோம். அதுக்குரிய யூனிட் சிம்பிள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் லென்த், மாஸ் அண்ட் டைம் இன் லோவர் கிளாஸஸ். ஸோ நவ் we are going to study about the other base quantities such as temperature, electric current, amount of substance and luminous intensity. Temperature. Some pictures are given: ice cream, ice cubes, fire and iron box. Some objects are cold and some objects are hot. Some objects are hotter than others while some of them colder than others. How do you decide which is hotter and which is colder? Need a reliable quantity. What is meant by reliable quantity? Quantity to decide the degree of hotness or coldness of an object. Quantity to decide the degree of hotness or coldness of an object. That quantity is temperature. That quantity is temperature. Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. Heat given to a substance will increase its temperature. Heat given to a substance will increase its temperature. Heat removed from a substance will lower its temperature. Heat removed from a substance will lower its temperature. ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம இப்போ ஹீட்டை அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாட்டரை பாயில் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் பாயில் ஆக வாட்டரினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்பூனை அந்த வாட்டருக்குள்ளே டிப் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? அந்த வாட்டரினுடைய ஹீட் அப்படியே ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நம்ம டு டச் த ஸ்பூன், வாட் டு யூ ஃபீல்? டு யூ ஃபீலிங் ஹீட்? வாட் இஸ் த ரீசன்? இந்த ஸ்பூன் ஹீட் வந்து வாட்டர்லேருந்து ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஸ்பூனினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம ஸ்பூனை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டு யூ ஃபீலிங் ஹீட். நெக்ஸ்ட்டு டு ரிமூவ் த ஹீட்.
ஹீட்டை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பூனினுடைய டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் எ சிஸ்டம். Temperature is a measure of the average kinetic energy of the particles in a system. வாட் இஸ் மென் பை ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி? இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ண அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளேயே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் மென் பை பொட்டன்சியல்? தே do not move, it's a fixed position. Next, SI unit of temperature Kelvin. SI unit of temperature Kelvin. Which device used to measure temperature? Thermometer. Which device used to measure temperature? Thermometer. இப்போ thermometers are calibrated with some standard scales. There are 3 types of thermometers given. One is Celsius, second one is Fahrenheit and Kelvin. Third one is Kelvin scale. Next, thermometers. In thermometers, melting point of pure ice 0 degrees Celsius is taken as lower fixed point LFP, and boiling point of water 100 degrees Celsius is taken as upper fixed point UFP. இப்போ ஒவ்வொரு ஸ்கேல்ஸ்லேயுமே அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்டு லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செல்சியஸ் ஸ்கேலை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலோட லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அதாவது LFP, ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது செல்சியஸ் ஸ்கேலில் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 100 டிகிரி C, ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ செல்சியஸ் ஸ்கேலையும் கெல்வின் ஸ்கேலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் செல்சியஸ் ஸ்கேலில் 0 டிகிரி செல்சியஸ், கெல்வின் ஸ்கேலோட 273 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இன் செல்சியஸ் ஸ்கேல் 100 டிகிரி செல்சியஸ், கெல்வின் ஸ்கேலோட 373 கெல்வினுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் 180 டிவிஷன்ஸ் இருக்கும், கெல்வின் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனும் ஒரு டிகிரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செல்சியஸ் ஸ்கேலோட லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் is Kelvin. 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். which device are used to measure temperature? thermometer. இதுவும் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு டிஃபைன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு வந்து டெஃபினேஷன் வந்து 2 இருக்குது, அந்த 2மே ரைட் பண்ணணும். Conversion of scales of temperatures. The general formula for the conversion of scales of temperature is C minus 0 by 100 equal to F minus 32 by 180 equal to K minus 273 by 100. 0, 32, 273 இதெல்லாம் அந்தந்த ஸ்கேல்ஸோட லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். 100, 180 and 100 இது எல்லாமே நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் தெர்மாமெட்ரிக் ஸ்கேல்ஸ். Physician use clinical thermometers. Physician means doctors. It is graduated in Fahrenheit scale. Scientists are using thermometer with Kelvin scale. Kelvin scale thermometer scientists use பண்றாங்க. Common temperature measurements are made in Celsius scale. Common temperature means example இந்த weatherலாம் calculate பண்றது. Weather reports are given in Celsius scale. Normal temperature of the human body is between 98.4 degree and 98.6 degree Fahrenheit. நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் எது எதுக்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னா 98.4 டிகிரிக்கும் 98.6 டிகிரிக்கும் இன் பிட்வீனில் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் மெஷர்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் an object without any physical contact. Which thermometer? Infrared thermometer. Measure the temperature of an object without any physical contact. Electric current. Before the topic, first we know about electric charge. All the elements made up of atoms. What are the particles present in atoms? Nucleus. What will be inside the nucleus? Nucleus குள்ள positively charged particles protonum, neutral particles neutronum இருக்கும். Neutral means no charge.
எலக்ட்ரான்ஸ் ஸ்பின்ஸ் த நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது ஒரு ஆட்டமை நாம் கன்சிடர் பண்ணும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் புரோட்டானும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரானும் இருக்கும். திஸ் டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் ஆர் கால்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் சார்ஜ். வாட் ஆர் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் சார்ஜ்? கூலும். அதாவது SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இஸ் கூலும். Next, what are the properties of charges? Unlike charges attract, like charges repel. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட், பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணால் அந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது. அதே போல் பேட்டரியோட நெகட்டிவ் ஒன்றா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் கரண்ட்? Flow of electric charges in a particular direction is known as electric current. Flow of electric charges in a particular direction is known as electric current. Current I equal to Q by T. Current I equal to Q by T. அதாவது கரண்டினுடைய சிம்பல் I. Charge Q, time T seconds. The amount of electric charges flowing through a conductor in 1 second. The amount of electric charges Q flowing through a conductor in 1 second. T. Time. SI unit of electric current is ampere and is denoted by the letter A. Already உங்களுக்கு தெரியும் unit of electric charge coulomb. Next, what is meant by 1 ampere? 1 ampere is 1 coulomb of charge moving in a conductor in 1 second. 1 coulomb of charge moving in a conductor in 1 second. I equal to Q by T. Next, what are the instrument used to measure the electric current? Ammeter. ஒரு சர்க்கியூட்டில் அம்மீட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் ஹவு மெனி ஆம்பியர் கரண்ட் பாஸ்டு த்ரோ அப்படின்னு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ கரண்ட் வந்து ஒரு சர்க்கியூட்டில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா அம்மீட்டரினுடைய ஹெல்ப்னால. அப்படின்னா வாட் ஆர் தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா அம்மீட்டர். நெக்ஸ்ட்டு அட் லோ டெம்பரேச்சர், அதாவது அட் வெரி லோ டெம்பரேச்சர் அரவுண்ட் 30 Kelvin, அதாவது 243.2 degree Celsius, சம் கண்டக்டர்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட் வித்தவுட் எனி லாஸே இல்லாமல் ஒரு சில கண்டக்டர் வந்து 243.2 degree Celsius அரவுண்ட் 30 Kelvinக்கு நியராக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். தட் கண்டக்டர்ஸ் ஆர் கால்டு சூப்பர் கண்டக்டர்ஸ். The superconductors are used to levitate trains from the track. Levitate அப்படின்னா அதாவது வெயிட்லெஸ், அதாவது வெயிட்டே இல்லாமல் காட்டில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே போல் தண்டவாளத்தில் ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சூப்பர் கண்டக்டர்ஸ் கேன் பி யூஸ்ட் as memory or storage element in the computer. Next one, amount of substance. Substance means what? Things, அதாவது ஒரு பொருள். இப்போ உங்கள் கையில் நிறைய பால்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஈஸியாக அந்த பால்ஸை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஹவு மெனி பால்ஸ் ஆர் தேர் இன் அப்படின்னா 4 balls, 5 balls, 3 balls அப்படின்னு ஈஸியாக கேல்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அது எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து அந்த பால்ஸ்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது, எத்தனை சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி சொல்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது, எத்தனை சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி சொல்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா காப்பர் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 காப்பர் காயின்ஸ் இருக்குது. அது ஈஸியாக நம்மளால் காப்பர் காயின்ஸை கேல்குலேட் பண்ண முடியும். ஆனால் ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் த காப்பர் காயின் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மென் பை அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் a measure the number of entities. Entities means particles present to a substance. இந்த என்டிட்டி வந்து என்னவாக இருக்கலாம்? மேபி ஆட்டம், மாலிகுல், அயன், எலக்ட்ரான் ஆர் புரோட்டான், எது வேணாலும் இருக்கலாம். Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. Amount of substance வந்து எதுக்கு directly proportionalனா எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா number of atoms or moleculeக்கு. அதாவது amount of substance is directly proportional to the number of atoms or molecules. SI unit of amount of substance is mole.
MOL. SI unit of amount of substance is mole. MOL அப்படிங்கிறது சிம்பல் ஸ்மால் m யூஸ் பண்ணணும். அப்படின்னா next, what is meant by 1 mole? Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. 1 mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. அதாவது amount of substance உடைய யூனிட் மோல். 1 மோல் அப்படின்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பார்ட்டிகிள்ஸ் வந்து எவ்வளோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 power 23 entities மீன்ஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 6.023 into 10 power 23 அப்படிங்கிறது அவோகேட்ரா நம்பர். அவோகேட்ரா இஸ் ஒரு கெமிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட். The number 6.023 into 10 power 23 is also known as Avogadro number. It's a constant value. Next one, luminous intensity. Some pictures are given: candle, LED bulb, lantern, ordinary bulb. Which bulb glow, power and bright? LED bulb. Candle, LED bulb, lantern, ordinary bulb. These are called light sources. What is light sources? Some substances emit light are called light sources. Candle is a light source. LED bulb is a light source. Lantern and ordinary bulb is a light sources. இந்த மாதிரி லைட்டை கொடுக்கக்கூடிய இந்த சோர்ஸில் எதில் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுற இந்த மெத்தடுக்கு தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் ரிலேட்டட் வித் லைட். லைட்டோட இன்டர்லிங்க் ஆனது தான் லூமினஸ் இன்டென்சிட்டி, இந்த பவர் ஆஃப் எ லைட் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு, டெஃபினேஷன் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி: the measure of the power of the emitted light by light source in a particular directions per unit solid angle. ஒரு பல்பு உங்களோட ஹெட்டுக்கு மேலே இருக்குதுன்னா அந்த பல்புக்கு கீழே நின்று அந்த ஆங்கிளில் பார்த்தா தான் அந்த லைட்டோட வெளிச்சத்தை, பிரைட்னஸை நம்ம பார்க்க முடியும். லைட் ஒரு ஆங்கிளில் இருக்குது, நாம் இன்னொரு ஆங்கிளில் நின்று அந்த லைட்டோட வெளிச்சத்தையோ பிரைட்னஸையோ பார்க்க முடியாது. ஸோ the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle. Unit of luminous intensity candela, CD. How do you measure candela? இப்போது மோல் அப்படின்னா அவோகேட்ரா நம்பரோட ரிலேட்டடானது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கேண்டிலா அப்படின்னாவே கேண்டில்ங்கிறது நம்ம ஒரு லைட் சோர்ஸாக இப்போது நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் எல்லாமே கேண்டில் யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஒரு காமன் கேண்டிலில் இருந்து எவ்வளவு லைட் எமிட் ஆகுதோ அதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 1 கேண்டிலா. இப்போது ஒரு பல்புக்கு 4 கேண்டிலா லைட் சோர்ஸஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் நார்மல் கேண்டிலை விட அந்த பல்புக்கு பவர் இருக்கும். இப்போ SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டிலா. Which device used to measure luminous intensity? Photometer. Which device used to measure luminous intensity? Photometer. Have you seen these scenes on the television? What is the umpire doing? Checking the intensity of light. Checking the intensity of light. Which instrument or which device used to measure the intensity of light? Photometer. In this video, we have seen about introduction, unit systems, international system of units, temperature, electric current, amount of substance and luminous intensity. இல்லை டெம்பரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டாப்பிக்குமே நியூ புக்கில் இருக்காது, ஓல்டு புக்கில் தான் இருக்கும். ஆனால் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கை படிக்கும்போது அது 2 பற்றி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டாபிக் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆஃப் temperature, application of various thermometric